Hi friends, எல்லோருக்குமே வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம மஷ்ரூம்ல ஒரு சிம்பிள் at the same time ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஒன்று பார்க்க போறோம். மஷ்ரூம் வித் சீஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு ரெடியா வச்சிருக்கேன். ஸோ இதோட இந்த ஸ்டெம்மை நம்ம டுவர்ட்ஸ் த அதர் சைட் லேஸா புஷ் பண்ணோம் அப்படின்னா இது வந்துடும். ஸோ இந்த கேவிட்டியில் தான் நம்ம சீஸ் ஃபில் பண்ண போகிறோம். இதில் இந்த கேவிட்டியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறதுக்கு we are going to remove this. இதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் எல்லாமே உள்ள இந்த கேவிட்டி க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சால்ட் லேஸாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க சீசனிங்க்கு. சின்ன பீஸ் பட்டர், பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். Just a drizzle of pepper powder. சீஸ் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த கேவிட்டியில். இதுக்கு சீஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்குனி சீஸ், மொசரெல்லா சீஸ் அண்ட் ஃபெட்டா சீஸ். இது மூணுமே இதுக்கு வந்து ரைட்டான ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு கார்லிக் பவுடர் இல்லைன்னா க்ரஷ்டு கார்லிக் லேஸாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃப்ளேவருக்காக தான். சில்லி ஃப்ளேக்ஸ், அண்ட் இதுக்கு மேலே ஃபைன்லி சாப்டு கோரியாண்டர் ஆர் சிலாண்ட்ரோ, ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் ஸ்டஃபிங் ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது குக் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் பேஸ் இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க அண்ட் வித் ப்ராப்பர் லிட். அப்போ தான் வந்து நமக்கு குக்கிங் வந்து ஈவனாக ப்ராப்பராக கிடைக்கும். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நான் வந்து ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டாக ட்ரிசில் பண்ணால் போதும். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பேனில். அண்ட் இதை வந்து மஷ்ரூம்ஸ் குக் பண்ணும்போது நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணி குக் பண்ணணும். இது ஒரு மெயினான டிப்பு. எதனால் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வைக்கும்போது மஷ்ரூம்லேருந்து இருக்க வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது ஜூஸ் எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகி நமக்கு மிஸ் ஆகாமல் அட் த சேம் டைம் வந்து மஷ்ரூமும் கொஞ்சம் குயிக்காக நமக்கு குக் ஆகி வரும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வர அளவுக்கு இப்போ நம்ம இதை குக் பண்ணிக்கணும். So mushroom cook ஆக ஆரம்பிச்சிருச்சு and it started leaving water, so flame ஹைல வெச்சுக்கோங்க.
மஷ்ரூம்ஸ் குக் ஆகிடுச்சான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு டர்ன் ஆகிட்டு நல்லா மெல்ட் ஆகி மஷ்ரூம் அப்படியே அந்த ஜூஸ் ஹோல்ட் பண்ணி நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ அட் த பாட்டம் இட் ஹஸ் டர்ன் கோல்டன் ப்ரௌன். அண்ட் இதை நம்ம பேக் பண்ணியும் எடுக்கலாம். ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கோங்க பேஸில். மஷ்ரூம்ஸ் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை ஒரு 8 to 10 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் குக் ஆகிடுச்சான்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக குக் ஆகிருக்கு. அண்ட் அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு ஹோல்டாக இருக்குது. அண்ட் பேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.